நம்ம எல்லார்கிட்டையும் ஒரு காமனாக நீங்கள் பேயை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் அவங்க எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? ஒரு சிலர், ஆமாப்பா என் ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தன் பார்த்துருக்கான், என் ரிலேட்டிவில் ஒருத்தன் பார்த்துருக்கான், அவங்க சொன்ன கதையெல்லாம் கேட்கும்போது எனக்கே ரொம்ப பயமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர், நான் பேயை பார்த்ததில்ல ஆனால் உணர்ந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சிலர் மட்டும்தான், இல்லை நான் அதால் பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில டைமில் நம்ம ரூமில் தனியாக இருக்கும்போது நமக்கு தனியாக இருக்கிறோம் அப்படிங்கிற பயத்தை விட நம்ம தனியாவாக இருக்கிறோம் அப்படிங்கிற கொஸ்டின் மார்க்கோடு இருக்கிற பயம்தான் ரொம்பவே அதிகமாக இருக்கும். பேய் இருக்குது அப்படிங்கிறதுக்கான எந்த சயின்டிஃபிக் ப்ரூஃபும் இல்லை, ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் ஆட்டு பேயை பார்த்ததா நிறைய ப்ரூஃப் இருக்குது. அப்படி ஒருத்தங்களில் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் உங்கள் நண்பன், இது உங்கள் சேனல். 2017 ஆடம் எலிஸ் அப்படிங்கிறவருக்கு அவரை சுற்றி பல அமானுஷமான விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்குது. பல ஸ்ட்ரேஞ்சான விஷயங்கள்லாம் நடக்குது. அதை பற்றி அவர் கொஞ்சம் கொஞ்சமாக ட்விட்டரில் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. முதல்ல எல்லாருமே அவர் ஃபேமஸ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணதாகட்டும், இல்லை அவர் பொய் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பல பேர் அவர் சொல்லதை கேட்கவே இல்லை. ஆனால் நாளாக அவர் சொன்ன பல விஷயங்கள் எல்லாருக்குமே ஷாக்கிங்காக இருந்திருக்கு. நம்ம எல்லாருக்குமே தூக்கத்தில் கனவு வரும். அந்த கனவுகள் எப்படி இருக்கும்? ஒரு நாள் கண்ட கனவுக்கும் இன்னொரு நாள் கண்ட கனவுக்கும் சம்பந்தமே இருக்காது. வெவ்வேறு மாதிரியான கனவுகளை தான் நம்ம காண்போம். ஆனால் ஆடம்க்கு அப்படி இல்லை. தொடர்ந்து சில நாட்களாக அவர் கனவுல ஒரு சின்ன பையன் வரான். அந்த சின்ன பையன் யாருன்னே அவருக்கு தெரியல. அந்த சின்ன பையன் அவரோட ரூமில் கார்னரில் இருக்கக்கூடிய சேரில் உட்காந்து ஆடமையே பார்த்துட்டு இருக்கான். ஒன் மோர் திங், இந்த கனவு வேற எங்கேயுமே நடக்கலை, அவரோட பெட்ரூம்குள்ளே தான். அவரோட பெட்டில் இருக்காரு. அந்த சின்ன பையன் அந்த பெட்டுக்கு ஆப்போசிட்டில் அந்த ரூமோட கார்னரில் இருக்கக்கூடிய ஒரு சேரில் உட்காந்து இவரையே பார்த்துட்டு இருக்கான். சில நாட்கள் இப்படியே போகுது. ஒரு நாள் கனவுல வித்தியாசமாக அவரோட வீட்டில் இல்லாமல் ஒரு லைப்ரரியில் நின்றுட்டுருக்காரு. கனவுல பார்த்த பையன் அந்த லைப்ரரி செல்ஃபுக்கு நடுவில் நின்றுட்டுருக்கான். திடீர்னு எங்கிருந்தோ வந்த ஒரு பொண்ணு ஆடமை பார்த்து, நீ தானே அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆடமும் அதுக்கு என்ன பதில் சொல்லன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருந்திருக்காரு. நீ தானே கனவுல டேவிட்டை பார்த்த அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்டிருக்கு. அதுக்கு அவரோ, டேவிட்டா? யார் டேவிட்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இல்லை, நீ தான் டேவிட்டை கனவுல பார்த்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு, டேவிட் இறந்துட்டான், அவன் நைட்டில் மட்டும்தான் வருவான், அவன்கிட்ட நீ 2 கொஸ்டின் மட்டும் கேட்கலாம், டியர் டேவிட் அப்படின்னு சொல்லி ஆரம்பி, எக்காரணத்து கொண்டும் அவன்கிட்ட 3வது கொஸ்டின் மட்டும் கேட்டுறாத அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அந்த இடத்த விட்டு மறைஞ்சு போயிடுது. திடீர்னு தூக்கத்தில் இருந்து முழிச்ச ஆடமுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. ஆனால் அவருக்கு ஒன்று மட்டும் தெரியுது, அந்த கனவுல வரக்கூடிய பையன் பேர் டேவிட். இப்போ அவர் தைரியமாக அந்த பையனுக்காக காத்துட்ருக்கிறாரு. 1 நாள் ஆகுது, 2 நாள் ஆகுது, ஆனால் அந்த பையன் கனவுல வரல. 3வது நாள் வரான். அதே மாதிரி சேரில் இருக்கான், இவரை பார்த்துட்ருக்காரு. இவர் கொஞ்சம் தைரியமாக அந்த பையனை பார்த்து, உன் பேர் டேவிட்டா, டியர் டேவிட் அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருக்காரு. ஆடம் அந்த பையனை பார்த்து, உன் தலைக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த பையன் சூப்பர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லியிருக்கான். சூப்பர் மார்க்கெட்டில் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த பையன் செல்ஃப் அப்படின்னு சொல்லியிருக்கான். அடுத்ததா 3வது கொஸ்டினா, உன்னை யாராவது செல்ஃபை தள்ளி விட்டு கொலை பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அந்த பையன் எந்த பதிலும் சொல்லவே இல்லை. சேரில் இருந்து இறங்குறான், இவரை நோக்கி பெட்டு பக்கமாக நடந்து வரான். ஆடம்ஸ் பதறி போகிறாரு. உடனே தூக்கத்திலிருந்து கண் விழிச்சு அதுக்கப்புறம் தான் யோசிச்சு பார்க்குறாரு. அன்னைக்கு லைப்ரரியில் வந்த கனவுல அந்த பொண்ணு டேவிட்டை பார்த்து அந்த 3 கொஸ்டின் மட்டும் கேட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. ஆனால் இவரோ 3 கொஸ்டின் கேட்டுட்டாரு. இதனால ரொம்ப பயந்து போன அவர் தான் இருக்கிற அந்த வீட்டையே காலி பண்ணிட்டு வேற வீட்டுக்கு போயிடுறாரு. அதுக்கப்புறமா அவர் டேவிட்டை பற்றி பல ரிசர்ச் பண்ணுறாரு. அந்த மாதிரி குழந்தை யாராவது சூப்பர் மார்க்கெட்டில் இறந்து போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லி தேடுறாரு. ஆனால் அவருக்கு ஏமாற்றம் தான். அப்படி ஒரு சம்பவம் நடந்ததா எந்த ஒரு இடத்துலையுமே இல்லை. புது வீட்டுக்கு போய் கிட்டத்தட்ட 2 மாதம் ஆச்சு. அதுக்கப்புறமும் டேவிட்டை பற்றின எந்த ஒரு இதுவுமே கிடைக்கல அவருக்கு. முக்கியமான விஷயம் என்னன்னா, அவர் கனவுல மறுபடியும் டேவிட்டை பார்க்கவே இல்லை. இதனாலேயே அவர் ஓகே, எல்லாம் முடிஞ்சுது, எல்லாமே நார்மல் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து ஹாப்பி ஆகிறாரு. ஆனால் அங்கே தான் தொடக்கமே. எஸ், ஆடம் வீட்டில் 2 பூனைகள் வளர்த்துருக்காரு. அந்த 2 பூனைகளும் கரெக்டாக நைட்டு 12 மணிக்கு அவரோட பெட்ரூம் வாசல் பக்கத்தில் போய் நின்றுருக்கு. கதவுகள் பூட்டப்பட்ட நிலையில் இருந்தாலும் அந்த கதவுகளுக்கு முன்னாடி நின்று அந்த கதவையே வெறிக்க பார்த்துட்டு இருந்திருக்கு. அந்த கதவுக்கு பின்னாடி யாரோ இருக்கிற மாதிரியே இது பிஹேவ் பண்ணியிருக்கு. இதை அவர் தன்னோட ட்விட்டர் பக்கத்தில் வீடியோவே எடுத்து போட்டிருக்காரு. முதல்ல ஃபோட்டோ போடும்போது யாருமே இதை நம்பலை. அதனால கரெக்டாக 12 மணிக்கு கையில் ஒரு கிளாக்கோட
இந்த கிளாக்கையும் சேர்த்து வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் அவருக்கு தெரிய வந்திருக்கு அவரோட வாழ்க்கையிலேருந்து டேவிட்டுங்கிற அத்தியாயம் முடியலை. அடுத்ததாக அவருக்கு என்ன ஆச்சு, யார் அந்த டேவிட் இருக்கிறத அவர் எப்படி உறுதிப்படுத்தினாரு அப்படிங்கிறத அடுத்த பாட்டில் பார்க்கலாம். வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கிறதுனால நான் இதை 2 வீடியோவாக பண்ணியிருக்கேன். அடுத்த பாட்டில் நம்ம ஃபுல்லாகவே கிளியராக பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்ததாக டியர் டேவிட் பார்ட் 2ல் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் நான்.